மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் VBA பயன்படுத்தி எப்படி ஒரு கால்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் VBA பயன்படுத்தி எப்படி ஒரு கால்குலேஷன் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு A டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், Bயில் கொடுத்துருக்கேன். அதை எனக்கு Cயில் டிஸ்பிளே பண்ணி காட்டணும், டோட்டல் பண்ணி காட்டணும், சப்ட்ராக்ட் பண்ணி காட்டணும், அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி காட்டணும். அதை எப்படி போடுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் விசுவல் பேசிக் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, நீங்கள் டெவலப்பர்னு சொல்லி ஒரு டேபை நீங்கள் ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சுருக்குன்னு. இது எப்படி எனேபிள் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃபைலை போய் கிளிக் பண்ணுங்கள். ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆப்ஷன் சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைடில் இந்த டேபிளாக மெயின் டேபிளாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெவலப்பருங்கிற ஒரு டூலை நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் இல்லைன்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி இருக்கும். இப்போ எடுத்து விட்டேன்னு வச்சிங்க, இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் அந்த டேபு என்கிட்ட இல்லை, இங்கே இல்லை பாருங்கள். டெவலப்பருங்கிற ஒரு டேபு என்கிட்ட இல்லை. இப்போ இந்த டேபு எனக்கு திருப்பி வேணும்னா, இந்த மெனு எனக்கு வேணும்னா என்ன செய்யணும்னா, ஃபைலை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டிக் பண்ணியிருக்கிறதுலாம் உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த டெவலப்பர் டூவில் டிக்கில் இல்லை பாருங்கள். ஜஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் டூவில் இந்த இடத்துல வந்துடும். இப்போ இந்த டெவலப்பர் டூவில் போய் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் விசுவல் பேசிக்னு இருக்கு பாருங்கள். விசுவல் பேசிக் அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதாவது இந்த மாதிரி வரும். இதில் போய் ஃபைலில் போய் நியூ கொடுத்துங்க. இன்சர்ட்டில் போய் யூசர் ஃபார்ம்னு கொடுத்துங்க. இன்சர்ட்டில் போய் நான் கொடுத்துட்டேன், நான் யூசர் ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்தோன்னா இது ஃபஸ்ட்டு யூசர் ஃபார்ம், இது யூசர் ஃபார்ம் 2ல் இருக்குது. இப்போ இந்த இடத்த ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி இழுத்துங்க. எந்த அளவு வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணிங்க, இந்த மாதிரி பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எப்படி டிசைன் பண்ணுறது. இப்போ டூல் பாக்ஸ், இந்த டூல் பாக்ஸு இது தாங்க. இந்த விசுவல் பேசிக் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடிய டூல் பாக்ஸு இந்த இருக்குது. இப்போ எனக்கு என்ன வேணும்னா 3 லேபிள் வேணும். அதில் A வேல்யூ, B வேல்யூ, அடுத்தது ரிசல்ட்னு கொண்டு வர போகிறேன். அதுக்கடுத்து 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணுங்க. 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்புட்டை, 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்புட்டை வாங்குறதுக்கு, ஒன்று அவுட்புட் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி எனக்கு 4 கமாண்ட் பட்டன் வேணும். ஒன்று ஆடு, ரெண்டாவது சப்ட்ராக்டு, மூணாவது மல்டிப்ளிகேஷனு, நாலாவது என்னென்னா கிளியர்னால் அதில் உள்ள டேட்டா கிளியர் பண்ணுறது. அப்போ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது? இந்த யூசர் ஃபார்மில் வந்துட்டோம். இப்போ இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஏங்கிறது லேபிளுங்க. ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ராக் பண்ணிங்க. இல்லைனா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க. எந்த அளவு வேணுமோ அந்தளவு ட்ராக் பண்ணிங்க. இப்போ அடுத்த கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி எனக்கு 3 பாக்ஸ் வேணும். 3 பாக்ஸு க்ரியேட் பண்ணிங்க. இது லேபிள் பாக்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு 3 லேபிள் பாக்ஸு க்ரியேட் பண்ணிங்க. இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறேன், இங்கே லேபிள் ஃபிட் பண்ண போகிறேன். என்னன்னா A வேல்யூன்னு வரணும். அப்போ இந்த இடத்துல வச்சுக்கிட்டு மவுஸ் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்துடும். இந்த லேபிள் 1 அந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேபிள் 1 கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்கு பாருங்கள். இதில் கேப்ஷன் இருக்குல்ல, கேப்ஷனில் போய் இந்த இடத்துல மாற்றிங்க, பேரை மாற்றிங்க. இந்த கேப்ஷனில் தான் போய் பேரை மாற்றுங்க. இப்போ என்ன கொடுக்க போகிறேன், A வேல்யூன்னு கொடுக்க போகிறேன். A வேல்யூன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த A வேல்யூ இங்கே வந்துடும். உங்களுக்கு எழுத்துலாம் பெருசாக வேணும் பண்ணிங்க. ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். எந்த மாதிரி ஃபாண்ட்டு வேணுமோ ஃபாண்ட்டு கொடுத்துக்கலாம். எனக்கு ஃபாண்ட்டு சைஸு 14 வேணும், போல்டு வேணும், இந்த மாதிரிலாம் வேணுன்னா கொடுத்து மாற்றிக்கலாம். எனக்கு சென்டர்னு வேணுன்னா அதில் அலைன்மெண்ட் இருக்கும், அலைன்மெண்ட்டில் போய் சென்டர் மாற்றிங்க. அதெல்லாம் அப்புறம் கூட பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இங்கே வந்துருங்க, B வேல்யூ கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி Bயில் கேப்ஷனை மாற்றிங்க. இந்த இடத்துல B வேல்யூ, B வேல்யூன்னு கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுங்க. இங்கே கேப்ஷனில் எல்லாம் கேப்ஷனில் போய் தான் மாற்றணும். இந்த இடத்துல ரிசல்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. ரிசல்ட்டுன்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபாண்ட்டெல்லாம் மாற்றணும்னா 3 இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க. இந்த 3 ட்ராக் பண்ணி இழுத்துக்கிட்டு எனக்கு என்ன மாதிரி ஃபாண்ட்டு வேணும், ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட்டில் இப்போ எனக்கு டைம்ஸ் நியூ ரோமன் வேணும், போல்டில் வேணும், ஃபாண்ட்டு சைஸ் 16ல் வேணும், இந்த மாதிரிலாம் வேணும். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தாச்சு.
கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து எனக்கு சென்டர் அலைன்மெண்ட் வேணும், அலைன்மெண்ட் இருக்கும் பாருங்கள், டெக்ஸ்ட் அலைன் இருக்குல்ல, அதில் போய் என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ சென்டர் வேணும்னா சென்டர் கொடுத்துங்க, சென்டர் அலைன்மெண்ட்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு, ஏ வேல்யூ, பி வேல்யூ, அதே மாதிரி சி ரிசல்ட்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருக்கு பாருங்கள். டெக்ஸ்ட் பாக்ஸை இந்த இடத்துல ட்ராக் பண்ணி எடுத்துங்க. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அந்த மாதிரி ட்ராக் பண்ணி எடுத்துங்க. மூணு டெக்ஸ்ட் பாக்ஸை இந்த இடத்துல போட்டுட்டு இப்போ எனக்கு பாருங்களேன், இந்த பாக்ஸ்லாம் எனக்கு ஒரே மாதிரி வேணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், அலைனு மேக் சேம் சைஸ், எல்லாமே சேம் சைஸாக வேணும். போத்து 2 சேம் சைஸாக வேணும்னா சேம் சைஸாக கரெக்டாக வந்துடும். அதேமாதிரி அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வேணும்னா அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட் வந்து எனக்கு லெஃப்ட் சைடு சமமாக இருக்கணும் பாருங்கள், லெஃப்ட் சைடு சமமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து எனக்கு பாக்ஸ்லாம் ஒரே சமமாக வேணும்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் மேக் சைஸு போத்துன்னு சொல்லி கொடுத்துட்டு கரெக்டாக நீட்டாக சைஸ்லாம் கரெக்டாக நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி செட் பண்ணிங்க. இப்போ என்ன கொடுத்தாச்சு, 3 லேபிள் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த இடத்துல கமாண்ட் பட்டன் வைக்கணுங்க. கமாண்ட் பட்டன் இருக்கு பாருங்கள், ஏபின்னு போட்டு கமாண்ட் பட்டன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ராக் பண்ணிங்க. அதாவது இந்த கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து பேர் மாற்றணும். அதே மாதிரி 3 பட்டனை வச்சுக்கணும். 3 பட்டன் தேவைப்படுது, 4 தேவைப்படுது. 4ஐயும் கிளிக் பண்ணிங்க. எனக்கு 4 பட்டன் வச்சிடணும். 3 மொத்தம் வந்து 4 பட்டன் வச்சுட்டு இதையும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஒரே ஈவனாக இருக்குன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துங்க. அதே மாதிரி அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க, எனக்கு டாப்பில் வந்து கரெக்டாக இருக்குங்க, கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி அலைன்மெண்ட் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கமாண்ட் பட்டன் 1 2 3 4 பட்டனு கொடுத்தாச்சு. 3 லேபிள் கொடுத்துருக்கோம், 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், 4 கமாண்ட் பட்டன் கொடுத்துருக்கோம். இந்த கமாண்ட் பட்டனில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த இடத்துல வந்து பேர் மாற்ற போகிறோம். இப்போ பேர் மாற்றுறது என்னென்னு சொல்லியிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கமாண்ட் பட்டன் இதில் போய் கேப்ஷனில் போய் மாற்றிருக்கு பாருங்கள். அந்த கேப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா கமாண்ட் பட்டன், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் என்ன கொடுக்க போகிறோன்னா வந்து ஆடுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். அடுத்து 2வது பட்டனை கிளிக் பண்ணிங்க, கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணி கேப்ஷனில் போய் கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து சப்ட்ராக்ட் SUBன்னு சொல்லி கொடுத்துருங்க. அடுத்தது 3வது பட்டனை கிளிக் பண்ணிங்க, அதே மாதிரி கமாண்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் MUL மல்டிப்ளேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது 4வது பட்டனை கிளிக் பண்ணிங்க. இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு எப்படி எடுத்துக்கலாம். 4வது பட்டனை கிளிக் பண்ணிட்டு கேப்ஷனில் போய் கமாண்ட் பட்டன் 4ஐ கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் டேட்டா கிளியர் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சிச்சு. ரைட்டுங்களா? இப்போ இது எல்லாமே முடிச்சாச்சுங்க. இப்போ என்ன செஞ்சது, டிசைன் வியூ முடிச்சாச்சு, டிசைன் பண்ணியாச்சு. ஒரு யூசர் ஃபார்மை வந்து லேபிள் கொடுத்தாச்சு, அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்தாச்சு, என்னென்ன பட்டன் வேணுமோ அந்த பட்டனும் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு இதை ரன் பண்ணுறதுக்கு F5 கொடுத்தீங்கன்னா உடனே ரன் ஆகும். இதான் ஒரு பாக்ஸ், இதான் ஒரு யூசர் ஃபார்ம், இந்த மாதிரி வந்துருச்சு. F5 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரன் ஆகும். இப்போ இதில் போய் நம்பர் கொடுக்குறேன். இப்போ 10ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு நம்பர் 10ன்னு கொடுத்துட்டு ஆடுன்னு கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த இடத்துல என்ன வந்துன்னு ரிசல்ட் வரும். அதே மாதிரி சப்ட்ராக்ட்னு கொடுத்தோன்னு இந்த இடத்துல ரிசல்ட் வரணும். மல்டிப்ளைன்னு கொடுத்தோன்னு இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணணும். அதே கிளியர் டேட்டான்னு சொல்லி கொடுத்தோன்னா அந்த டேட்டாலாம் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், கோடிங் எழுத போகிறோம். இந்த கோடிங் எப்படி எழுதுறது, அப்போ ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல பட்டனை போய் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த பட்டனை போய் டபுள் கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல என்ன வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரைவேட் சப்பு அதே மாதிரி எண்டு சப்புன்னு வருது. இந்த ரெண்டுக்கும் இடையில தான் நம்ம கோடிங் எழுத போகிறோம். இந்த ப்ரைவேட் சப்புக்கும் எண்டு சப்புக்கும் இடையில நம்ம கோடிங் எழுத போகிறோம். என்ன கோடிங் எழுத போகிறோம், இப்போ இதில் பாருங்கள், டெக்ஸ்ட் பாக்ஸு 3ல் தான் நமக்கு ஆன்சர் வரணும். டெக்ஸ்ட் பாக்ஸு 3ல் தான் நமக்கு வந்து ஆன்சர் வரணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். நீங்கள் இந்த வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ண வேண்டிய தேவைலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி எழுதுறீங்க. எப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸு, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, டெக்ஸ்ட் பாக்ஸ்னு சொல்கிறது. டெக்ஸ்ட் பாக்ஸு 3 டாட் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்படி கொடுத்தா என்னன்னா அந்த 3வது பாக்ஸை போய்ட்டு தரும். டெக்ஸ்ட் பாக்ஸு 3 டாட்டு டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் டு அதில் என்ன வரணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா VAL வேல்யூ ஆஃப், இந்த வேல்யூ கொடுக்கலன்னு என்ன செய்யணும்னா அந்த வேல்யூவை எடுத்துக்காது.
இப்போ 10ன்னு ஒரு நம்பர் அடிச்சிங்க, கீழே வந்து 20ன்னு கொடுத்தீங்கன்னா 10 20 பக்கத்து பக்கத்தில் தூக்கி போட்டுரும். அதுக்கு தான் என்ன செய்யணும்னா அந்த வேல்யூ வந்து அந்த பாக்ஸை வந்து நீங்கள் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணணும். இந்த டெக்ஸ்ட்டு 1ங்கிற பாக்ஸை வந்து என்ன செய்வீங்க, வேல்யூவை வந்து கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தான் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு பாக்ஸு 1 டாட்டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்தது ப்ளஸ் போட்டுங்க. வேல்யூ ஆஃப் டெக்ஸ்ட்டு பாக்ஸு 2 டாட்டு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இதாங்க கோடிங். ஒரே ஒரு லைன் தான். டெக்ஸ்ட் பாக்ஸு 3ல் எனக்கு ஆன்சர் வரணுங்க. அது எப்படின்னா இந்த வேல்யூன்னு மாற்றணும். வேல்யூன்னு மாற்றலைங்கன்னா 10 கீழே 20ன்னு கொடுத்தீங்கன்னா 10 20ன்னு பக்கத்து பக்கத்தில் வந்துடும். அதனால் அது வந்து வேல்யூன்னு மாற்றி ஆகணும். மாற்றிட்டு வேல்யூ ஆஃப் டெக்ஸ்ட்டு பாக்ஸு 1 டாட்டு டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதே கோடிங்கை அப்படியே அடுத்ததுக்கெலாம் காப்பி பண்ணி போட்டுங்க. Ctrl+C கொடுத்துங்க. Ctrl+C கொடுத்துட்டு இப்போ கமாண்ட் பட்டனு 2 கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் என்ன பண்ண போகிறோம், பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மைனஸ் மட்டும் மாற்றி விட்ருங்க. இன்னும் 2வது பட்டனும் மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது கமாண்ட் பட்டனு 3 சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்தீங்களான்னு போதும். பேஸ்ட்டு இந்த இடத்துல போய் ஸ்டார் கொடுத்துங்க. இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துட வேண்டியது. அடுத்தது கமாண்ட் பட்டனு 4ங்க. கமாண்ட் பட்டனு 4ல் என்னென்னு செய்ய போகிறோம், அதாவது கிளியர் டேட்டா. ஒவ்வொரு டேட்டாவும் கிளியர் பண்ணணும். அந்த கிளியர் பண்ணுறதுக்கு என்ன ஆன்சர்னால் இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான். டெக்ஸ்ட்டு பாக்ஸு 1 டாட் வேல்யூ ஈக்குவல் டு இந்த மாதிரி டபுள் கோட்டு கொடுத்துருங்க. அதில் உள்ள வேல்யூ வந்து கிளியர் பண்ணிடணுமா. அதில் என்ன, அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் என்ன வேல்யூ இருக்கோ அதை கிளியர் பண்ணிடணும். டபுள் கோட்டு கொடுத்தா கிளியர் ஆகிடும். அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸு 2 டாட்டு வேல்யூ ஈக்குவல் டு டபுள் கோட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸு 3 டாட்டு வேல்யூ ஈக்குவல் டு டபுள் கோட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ எனக்கு என்ன செய்யணும், டெக்ஸ்ட் பாக்ஸு 1 டாட் டெக்ஸ்ட் பாக்ஸு 1 டாட் டெக்ஸ்ட்டில் போய் என்ன செய்யணும், ஈக்குவல் டு டாட்டு செட் ஃபோக்கஸ்னு ஒன்று கமாண்ட் இருக்குது. டாட் செட் டெக்ஸ்ட் பாக்ஸு 1 டாட்டு செட் ஃபோக்கஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துங்க. இந்த மாதிரி இது என்னன்னு சொல்கிறேன், இதை மட்டும் இது பண்ணிங்க. இது மட்டும் என்னென்னு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த 3 லைனை மட்டும் என்னென்னு பார்த்துங்க. இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸு 1 டாட் வேல்யூனா என்னென்னா, பாக்ஸ் 1ல் உள்ள வேல்யூ என்ன இருக்கோ அதை கிளியர் பண்ணிவிடும், 2ல் உள்ளது கிளியர் பண்ணிவிடும், 3ல் உள்ளது கிளியர் பண்ணிவிடும். இப்போ இதுக்கு என்னென்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கொடுக்கலன்னு வச்சிங்களேன், இதை கொடுக்க வேணாம்னு வச்சிங்க, இப்படி இருக்கட்டும். இப்போ இதை போய் ரன் பண்ண போகிறீங்க. ரன் பண்ணுறது என்ன செய்யணும், F5 கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 10ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு 10ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆடு கொடுத்தோன்னே என்ன செய்து பாருங்கள், 20ன்னு ஆட் ஆகுது. அதே சப்பு கொடுக்குறேன், 2ஐயும் மைனஸ் பண்ணி 0ன்னு கொடுக்குது. அதே மல்டிப்ளை பண்ணுறேன், 2ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணி 100ன்னு சொல்லிடுச்சு. இப்போ கிளியர்னு கொடுத்தோன்னே அதில் உள்ள டேட்டாலாம் கிளியர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எல்லாமே ஒர்க் ஆகுது, கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் கர்சர் எங்கெங்கே போய் நிற்கிது, இப்போ கர்சரே காணு பாருங்கள், எதுலேயுமே நிற்கல. இப்போ நம்ம கிளிக் பண்ணால் தான் போய் நிற்கிது இந்த இடத்துல. அப்போ அந்த கர்சரை வந்து இந்த டேட்டாவெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல போய் நிற்கணும். அதுக்கு பேர் தானே சொல்கிறது செட் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறது. அதுக்கு தான் பேர் என்ன சொல்கிறது, செட் ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறது. அப்படி அதை எங்கே செட் பண்ணுறது, அதுதான் இப்போ என்ன செட் பண்ணு, இந்த 4வது பட்டனில் இந்த இடத்துல செட் பண்ணணும். இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு பாக்ஸு 1 டாட்டு செட் ஃபோக்கஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. செட் ஃபோக்கஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன செய்யும், கரெக்டாக போய் அதில் போய் நின்றுக்கும். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். F5 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு 100ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன், இந்த இடத்துல ஒரு 50ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எனக்கு ஆட் பண்ணுறேன், ஆட் ஆகுது. சப்ட்ராக்ட் பண்ணுறேன், மல்டிப்ளேஷன் எல்லாமே கரெக்டாக ஆகுது. கிளியர் டேட்டான்னு கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் கரெக்டாக போய் கர்சர் நிற்கிது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் 1ல் போய் கர்சர் நிற்கிது. அப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் செட் ஃபோக்கஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், கர்சரை போய் இந்த டேட்டாவெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கரெக்டாக போய் கர்சரை போய் 1ல் போய் நின்றுக்கும். ஓகேங்களா? இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்ப நன்றிங்க.